நிலவளம் குடிவளம் நிறைந்த ஓர் நாடு செழித்தூங்காது நிற்குமானால் அதற்கு முக்கிய காரணம் எதுவாயிருக்கும்? குடிமக்களின் குறுகிய மனப்பான்மை, உழைப்பின்மை, பொறுப்புணராமை, அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாமை. ஓரளவு உண்மை. அரசாங்கம் ஆதரவளிக்காததற்கு காரணம் வருமான குறைவு, அமையின் விளைவு, நாட்டு மன்னனின் நிர்வாகத்துறை. இளைஞன் எடுத்து கூற அனுமதி அளித்தால்? அனுமதி மட்டுமல்ல, பொறுப்பும் உரிமையும் அளிப்பதென்றே உங்களுக்கு இச்சபையில் இடமளித்தது. ஐயமின்றி சொல். அந்நாட்டின் நிலைமைக்கு அடிப்படை காரணம் பொருளாதாரம் போதாது என்பது என் பரிபூர்ண நம்பிக்கை. அந்நாடு என் நாடென அறிவேன். நம் நாடே. சுந்தராங்கனது சூட்சும புத்தியை பார்த்தீர்களா? மிக எளிது இது. மாதா பிதாக்களின் கவலை தன் மக்களை குறித்தே, மன்னனது கவலை தன் நாட்டை குறித்தே. சில நாட்களாக என் சிற்றறிவில் இதுவே சிந்தனை. பல நாட்களாக சோதிப்பதும் பொருளாதார நெருக்கடிதான். இளவரசர் என்ற கௌரவம் போய்விட்டது. பொக்கிஷத்தில் பணம் இல்லை இல்லை என்ற பெரும் கோஷம். வெளிமக்கள் மனப்பான்மையும் கலகமும் குறையாது. ஆகவே நம் நலனையும் நமது குடிமக்கள் நலனையும் எண்ணி புரட்சிகரமான ஒரு புதுமையை புகுத்த விரும்புகிறேன். மனு தர்மத்துக்கு மாறாதாயின் மந்திரிக்கு தடையில்லை. சந்தோஷம். பொருத்தமானதாய் பழமையை கழித்து புதுமையை புகுத்தல் ஒரு பெருமை. வியாபாரம். வியாபாரமா? அகோரம். அகௌரவம். அரசாங்கம் வியாபாரத்தில் ஈடுபடுவதா? அல்ல, அயல் நாடுகளுடன் அரசாங்கத்துக்கு பொருத்தமான வியாபாரம். அப்படியாயின் சரி. கடைகள் வைக்க வேண்டுமோ என்று நான் கலக்கம் அடைந்தேன். ஆட்சேபனை இல்லை. பொருளாதாரம் பொங்கினால் போதும். என் அருமை குமாரர்களே, தந்தையே, தாங்கள் வகுத்துள்ள திட்டம் புரட்சிகரமானது. ஆனால் புதுமை அல்ல, மறைந்து போன பழமை. தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காக பல வகை தியாகம் செய்வது தமிழ்நாட்டு மன்னர்களின் தொன்று தொட்ட பண்பு. நாங்கள் மூவரும் சென்று முயற்சி செய்வோம், வெற்றி காணுவோம், தங்கள் கனவை நனவாக்குவோம். பட்டத்துக்குரியவன் நாம். இந்த திட்டத்தில் ஈடுபட இயலாது. இருவருமே சென்று. ஏன் சுந்தராங்கதன் ஒருவனே? ஒருவன் பாடுபட்டு தேடி மற்றொரு கூட்டம் உண்டு கழித்து கண்டபடி வாடும் முறை அரண்மனையினின்றும் அகல வேண்டும். உழைக்க ஒருவன், உண்ண பலர். அது ஒழிந்தாலன்றி வீடு நாடு எதுவும் உருப்படாது, பொருளாதாரமும் உயராது. தந்தையே, இது புரட்சிகரமான பேச்சு. சட்டவிரோதம். மந்திரி, என்ன மோசடி? பொருளாதாரத்தை உயர்த்த போதுமான சேவை செய்து வறுமை அகற்றி செழுமை உண்டாக்கி எவன் பெருமை பெறுகிறானோ அவனே பட்டத்துக்குரியவன். தந்தையே, முடியை பற்றி முடிவில் யோசிப்போம். முதலில் குடிகள் நிலையை உயர்த்துவோம். நான் சித்தம். கட்டளைக்கு காத்திருக்கிறேன். மூவரும் புறப்பட வேண்டும். வணக்கம். அண்ணா. தம்பி. அண்ணா. தம்பி. பரதனுக்கு பட்டங்கட்டு சூழ்ச்சி செய்தால் தாய், சுந்தரனுக்கு பட்டங்கட்ட சூழ்ச்சி செய்கிறார் தந்தை. நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம். ஆக்கியவன் என்ன? அண்ணா. தம்பி. நீங்கள் நினைக்க வேண்டும், அதை நான் செய்து முடிக்க வேண்டும். அப்படியா? என்ன செய்வோம்? சீக்கிரம் சொல். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். கொண்டு வா முள்ள. சூழ்ச்சியை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என்றே நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். அதுதானே நமக்குள்ள அதிசய பொருத்தம். சொர்ணபுரியில் 2 நாள் தங்கிவிட்டு போகலாமே? முடியாது. நாங்கள் ஏன் உன் மாமனார் வீட்டுக்கு வர வேண்டும்? அழையாத வீட்டிற்கு நுழையும் சம்பந்தி நாங்கள் அல்ல. எங்கள் இஷ்டம் போல் போவோம். வேண்டாம், போகலாம். बड़ा खुशी है, बड़ा खुशी है. போங்க சேட், கிண்டல் செய்றீங்க. அரே, நம்ம கிண்டல் செய்றாங்களே, சுண்டல் செய்றாங்களே, நம்ம நிஜம் சொல்றான். பியாரிக்கு மேலே ஷோக் வச்சு நம்ம பீதாம்பரம் தயார் செய்தான், கொண்டு வந்து மேலே போட்டான். பியாரி ஜான், நிம்பல் படா நாட்டுராணி ஆவரா, நாட்டுராணி ஆவரா. நாட்டு ராணியா? அரே, ஆட்டம் ஆடுறா இல்லே அது. ஓ, நாட்டிய ராணின்னு சொல்லுங்க. அரே பியாரி ஜான், தும்பல் பாஷே. ஆமா,
பனாரஸ் பட்டெல்லாம் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் கொண்டு வரல? பம்பாய் மேலே போறான் கொண்டு வந்து தள்ளுறா. என்ன பம்பாய்க்கா? ம்ஹும். அரே கோபம் வந்துட்டான்லே. கியா பியாரி, நம்ம எப்போ பம்பாய் மேலே போறான்னு சொல்றா, நிம்பள் கோபம் செய்யறா. பின்ன நீங்க போயிட்டா என்னால எப்படி தனியா இருக்க முடியும்? அரே இன்னைக்கு போறா, நாளைக்கு வர்றா. கியா பியாரி? அது எப்படி முடியும்? அரே வண்டி மேல ஏறான், வந்து சேர்ந்துடுறான். இல்ல, நீங்க போனா ரொம்ப நாளாயிடும். எனக்காக பொய் சொல்றீங்க. நீங்க போகவே வேண்டாம். அச்சா அச்சா, பியாரி இஷ்டப்படுறான்லே, செடு போறான். நுண்ணுற அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியாச்சு. நான் பூர்வத்துல செய்த புண்ணியம் தான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்க என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சேட்டு. ஹாய் ஹாய். என்னம்மா இது அதிசயமா இருக்கு? என்னடி அதிசயத்தை கண்ட? என்னவா? எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஊரெல்லாம் ஒரே அமக்களமா இருக்கு. क्या தோஷி? क्या क्या ஆ? क्या? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமாமா, விசாரணையோட நடக்க போகுது. விசாரணையா? ஏண்டி என்ன சொல்ற? அதாமா, ஒரு பொண்ணு 2 வருஷமா சோறே சாப்பிடுறது இல்லையா? அரே ரே சே சே, சோத்த தின்னாம என்னத்தை துண்ற? எதுவுமே தூண்டுறது இல்லையா? சரி, நீ போய் விசாரணை எப்ப நடக்கும்னு விவரமா தெரிஞ்சுக்கோ. ஆகட்டுமா? நம்மளுக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நிம்பல் நம்ம கிட்ட ஜாலி செய்யறான், ஜல்சா பேசுறான். பஸ் நம்ம தில் ஜில் ஆகுறாங்க, ஜில் ஆகுறாங்க. உங்களோட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல சேட். अच्छा अच्छा, जी हाँ. अरे तुम बल எங்க வந்தே? நீங்க தானே பச்சா பச்சான்னு கூப்பிட்டீங்க. अरे बच्चा नहीं, अच्छा सुनान தெரியும். चल जा. जी हाँ. क्या जी हाँ? बड़ा शैतान का शैतान है. பரவாயில்ல சேட், அவனுக்கு என்ன தெரியும்? क्या தெரியும்? சேடு குசி பண்றான், சைத்தான் குறுக்கே வர்றான். இதுக்கா யா சேட் சம்பளம் தர்றான்? சரி போகட்டும், இனிமே வரமாட்டான். அதுக்காக நீங்க ஏன் எழுந்திருச்சிட்டீங்க? உட்காருங்க. प्यारी, तुंबल पेच बड़ा मजा है, बड़ा मजा है. प्यारी, तुंबल पुरुषன் ஏன் வர்றாங்கோ இல்ல? அவருக்கு தான் என்ன பத்தி சிந்தனையே இல்ல போல இருக்கே. நம்ம தெரிஞ்சுக்கிட்டான். தும்பல் மனசுக்குள்ளே புருஷன் மேல பிரியம் வச்சுக்கிட்டான். நம்மள்கிட்ட சும்மா ஜோக் செய்யறாங்க இல்லே. ஐயோ, அப்படி நினைக்காதீங்க. இத்தனை நாள் பழகியுமா என் மேல சந்தேகம்? சத்தியமா சொல்றேன், என்னையும் அறியாம என் மனசு உங்களை நாடு. காரணம் எனக்கே தெரியல. உங்களை சந்திக்கலன்னா மனசுக்கு சம்மதமே இருக்காது சேட்டு. சரி, கொல்றான். இந்த மாதிரி அநியாயம் எந்த அரசாங்கத்திலயும் நடக்காது. அநியாயமா? என்னடி அது? பின்ன என்னமா, அரசாங்கத்துக்குள்ளேயே இந்த அக்கிரமம் நடந்தா வெளியில நடக்கிறதுக்கு கேட்கணுமான்னு. யாரடி அக்கிரமம் செய்யறா? நம்ம நிதி மந்திரி இல்ல, அவர் வீட்டுல திருத்து போயிட்டுதான். அப்படியா? சரி, நீ போய் மேல என்ன நடக்குதுன்னு கவனி. போ. ஆஹா, நானும் தினசரி கவனிச்சுக்கிட்டு தானே வர்றேன். என்ன காலத்துக்கோ இப்படி எல்லாம் நடக்குது. சரி சரி, புலம்ப வேணாம், போய் கவனி. ஆகட்டுமா? प्यारी, निम्बल तोशी नहीं तोशी, நம்மளுக்கு கனெக்ட் பண்றா. சே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. யார் நினைக்காதீங்கோ. கடி வர்றா, குண்டு போடுறா, நம்மளுக்கு தில் தடக் தடக் கிடைக்கலாம். நான் தான் சொன்னேனே, அவளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்பா, சலாம் சர்க்கார், சலாம். ஏமா இவர்களெல்லாம் ஏது ரொம்ப அபாரமா இருக்கிறதே. இதோ நமது சேட்டு கொண்டு வந்த பட்டாடைகள் தான். ஜி ஹாं சர்க்கார், ஜி ஹாं. போட்டு பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா. நன்றா இருக்கிறதா? இந்த பட்டாடைக்கும் உன் கட்டழகு முகத்திற்கும் கனப்பொருத்தம். ஆனால் இப்படியே நீ நடனம் ஆட வேண்டும், நான் பார்த்து ஆனந்தப்பட வேண்டும். என்ன? ஆஹா,
இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம் வா, இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம் வா, இந்த நிலை காண எந்த மனம் கோயில் தனில் வாழும் அதனானி வா, இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம் வா, இந்த நிலை காண அன்போடு காதல் பண்பாடவா, அலைமோதும் உள்ளம் நிலை கொள்ளவா, பெண் பேரை துன்பம் கண்டும் பிடிவாதமா, பெண் பேரை துன்பம் கண்டும் பிடிவாதமா, பிரியாமல் கண்ணும் கண்ணும், பிரியாமல் கண்ணும் கண்ணும் உறவாடவா, இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம் வா, இந்த நிலை காண விண்ணிலே விளையாடும் நிலவு போலே என்னுடன் இனிதாக விளையாடவா, கண்ணிலே விளையாடும் பருவகால கனவெல்லாம் நனவாக துணையாக வா வா வா, வண்டாடும் ரோஜா மலத்தூடவா, மனம் போல வாழ்வில் சுகம் தேடவா, கண்டோரை கொண்டு கொள்ளும் கண்ணாணி வா, கண்டோரை கொண்டே கொள்ளா, கணம் கூட தாளே நெஞ்சம், கணம் கூட தாளே நெஞ்சம், இனிமேலே நான் இந்த நிலை காண இன்னும் ஏன் தாமதம் வா, இந்த நிலை காண மகராஜ் प्यारी लिंग महाराज நம்மளுக்கு எழுவர்சி லிங்கோ அதுக்கு ஆட்டம் பிரமநாதமே பிரமநாதமே பிரமநாதமே. உன் ஆட்டத்தைக் கண்டு ஆனந்தப்படுவதற்கு உன் அன்னை இல்லையே என்றுதான். போங்களப்பா, சதா காலமும் இதே எண்ணம் தானே அப்பா? எனக்காக எதுவும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். என்ன வேண்டும் கண்மணி? நமது சேற்றிடம் உயர்ந்த பட்டாடை எல்லாம் வேண்டியதை வாங்கிக் கொள்ளேன். அதற்கில்லையப்பா, அடிக்கடி அவரை ஆளனுப்பி வரவழைப்பது தொந்தரவாக இருக்கிறது. அதனால் எந்த நேரமும் அவர் இங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன். அவ்வளவுதானே? உன் அன்னை மறைந்த பிறகு நீதானே என் சொத்து சுகம் எல்லாம். அதற்காகத்தானே உன்னை கணவன் வீட்டுக்கு கூட அனுப்பாமல் இங்கேயே வைத்திருக்கிறேன். என் கணவர் வீட்டுக்கு கட்டாயம் போக வேண்டும் அப்பா. பதிவாழும் இடம்தானே பத்னிக்கும் இடம். கணவர் அங்கே, மனைவி இங்கே. இப்படி இருந்தால் அங்குள்ளவர்கள் தான் என்ன நினைப்பார்கள்? கணவருக்கு என்னதான் தாய் தந்தை இருந்தாலும் தாரத்தை போல பணிவிட செய்ய முடியுமா? ஆகட்டும் அம்மா, சீக்கிரம் அனுப்பித்து வைக்கிறேன். பிரேமா, அத்தான், சுந்தராங்கதனா, வணக்கம். இப்போதுதான் உன்னை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தால் பிரேமா. ஏனுத்தான்
என்னை பற்றிய நினைவே உங்களுக்கு இல்லையா? நினைவில்லை என்றால் நேரில் வருவேனா? ஆமா, பேசுவதில் தான் நீங்கள் பெயர் பெற்றவராயிற்று. வாருங்கள். சலாம் சர்க்கார், சலாம் சலாம். இவர் ஒரு பெரிய பட்டு ஜவுளி வியாபாரி, நமக்ராம் சேட். நமக்ராம் சே ஜி ஹா, நமகராம். அற்புதமான ஆடை அணிகளுக்கு பிரசித்தி பெற்றவர். இதோ இது கூட இவர் கூட பட்டுதான். ஜி ஹா, படே படே சர்க்காருக்கெல்லாம் நம்மள்கிட்ட பட்டு ஜவுளி கொடுக்கறாங்க. நம்மளுக்கு क्या होना கொண்டு சொல்றா. வேண்டாம். நல்லா சைத்தான் காமன் சவுண்டாயா, சைத்தான். बच्चा, अरे बच्चा, ओ बच्चा, अरे अरे उठ. நம்ம பச்சா சொல்றேன், நம்ம இங்க தூங்குற. கூப்பிட்டீங்களா? அச்சா அச்சான்னு சொன்னீங்க. அரே நம்ம அச்சா சொல்லலே, பச்சா சொன்னான். தெரியும்? அடாடாடாடா, இந்த அச்சாவுக்கும் பச்சாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுத்த லுச்சாத்தனமா போச்சு உங்களோட. அரே என்ன ஆச்சு? பிரேமாவிடமும் உன்னிடமும் விபரத்தை கூறி விடைபெற்று போகலாம் என்று வந்தேன். ஆனால் அயல்நாடு சென்று வந்தால் ஒரு அலாதி பெருமை உண்டு என்பதற்காக வெளிநாடு போய் வந்தும் விஷயம் தெரிய சில மேதாவிகள் இருக்கிறார்களே, அவர்களைப் போல் வீரப்புக்கு வேட்டையாடும் வீணன் என்று நினைக்கிறாயா என்னை? ஏன் எழுந்து விட்டாய்? இல்லை, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை நான் சாதாரணமாக்க விரும்பவில்லை. வருகிறேன். நண்பா, நண்பா. அடடா, நல்ல நண்பர். எந்த நேரமும் நண்பர் தானா? பேசாமல் அந்த நண்பரையே கல்யாணம் செய்து கொள்வதானே? கோபம் கொள்ளாதே என் கோமளமே, உன்னுடன் கொஞ்சி குலாவத்தானே ஓடி வந்தேன். பிரேமா, பிரேமா. கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம்? கண்வழி கருத்தினில் கலந்த மின்னொளியே ஏன் மௌனம்? வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம், வேறெதிலே உந்தன் கவனம். இன்மொழி பேசி ஏற்றிட எண்ணும் இதயமில்லாதார் கவனம். இன்மொழி பேசி ஏற்றிட எண்ணும் இதயமில்லாதார் கவனம். இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம், இழந்ததனால் இந்த மௌனம். வண்ண சிலையே, வண்ண சிலையே வளர்ப்பிறையே வந்ததறியேன் மனம். வண்ண சிலையே வளர்ப்பிறையே வந்ததறியேன் மனக்குறையேன். எண்ணம் வேம்பு, எண்ணம் வேம்பு, மொழி கரும்பு, என்னை பிரிந்த உம்மனும் எறும்பு, என்னை பிரிந்த உம்மனும் எறும்பு. கண் போதும் சொல்லம்பு, கண்ணே போதும் சொல்லம்பு, உனை கணமும் பிரியேன் என்னை நம்பு. உண்மையில் என்னே உமக்கன்பு, உண்மையில் என்னே உமக்கன்பு, உண்டென்றால் இல்லை நீ வம்பு. உண்மையில் என்னே உமக்கன்பு, உண்டென்றால் இல்லை நீ வம்பு. கண்ணில் கவழுதே குறும்பு, கண்ணில் கவழுதே குறும்பு, கனிமொழியே நீ என்னை விரும்பு. கண்ணில் கவழுதே குறும்பு, கனிமொழியே நீ என்னை விரும்பு. கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்து கனிமொரு காதல் ஜோதி.
கண்கள் பூண்டி கருத்தினில் கலந்தே கனிவரும் காதல் ஜோதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி காண்போமே பாதி பாதி. பாருங்கள், அத்தானை மகிழ்விக்க அவளோடு எதிர்பார்க்கிறது இந்த அருங்கனி. உன் காணச்சுவை இருக்க அற்ப கனிச்சுவைக்கு மதிப்பேது கண்ணே. இதை சாப்பிடுங்க. என் மன்னவருக்காக மகத நாட்டிலிருந்து வரவழைத்த மாதவி. இதன் சுவையே அல்லாது. உன் சொல்ல முதை விடவா? இல்லை இல்லை, இந்த கொங்கு நாட்டு கொடிமுந்திரி குளுமைக்கு பெயர் போனது. உன் குமுத விழிகளை காட்டிலும் குளுமையூட்டும் பொருள் இந்த குவலயமெங்குமே இருக்க முடியாது. வர்ணிப்பு போதும், இதையாவது சாப்பிடுங்க. நீ? நானும் தான். எங்கே? நாகமணியே, நலம் குன்றா பொன்மையிலே நீ என் நாயகியாக வாய்த்தது நான் செய்த பாக்கியம்தான். கண்ணாளா, என்னாலும் இன்று போல் இன்புறுவது எக்காலம். அஞ்சாதே அஞ்சுகமே, அதிவிரைவில் கிட்டிவிடும். அயல்நாடு சென்று வந்து அவசியம் சந்திப்போம். நீங்கள் திரும்புவதற்குள் நான் துரும்பாகி விடுவேன் அத்தான். அட பைத்தியமே, உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உன் வேல்விழிகள் என்னை விரைவில் கொண்டு வந்து சேர்த்துவிடும். விசனப்படாதே. இந்தா. எத்தனையோ நாட்களுக்கு பிறகு இன்றுதான் பார்க்கிறேன் இதை. இவ்வளவு அழகாக எப்படியத்தான் செய்கிறீர்கள்? அதுதானே மர்மம். இதை கண்டதும் மனது எவ்வளவு களிப்படைகிறது தெரியுமா? இனிமேல் எப்போதும் தருவேன். பொங்கலத்தான் 6 மாதங்கள் அன்றிலே போல் வாழ்ந்தோம். யாருடைய கண் பெற்றோம், வேறு வேறாய் பிரிந்து விட்டோம். பிரிந்து கூடுவதில் தான் பேச முடியாத பேரின்பம் பிரேமா. நீங்கள் 1000 சொன்னாலும் உள்ள மாறுதல் கொள்ளவில்லையாத்தான். இத்தனை நாள் கழித்து வந்து இன்றைக்கே புறப்படுவது. பார்த்தாயா, படித்தவளாயிருந்தும் பழைய கதையே பேசுகிறாயே. என் கடமையில் வெற்றி கண்டால் அந்த கௌரவம் உனக்கும் தானே. எனக்கு உற்சாகமூட்டி அனுப்ப வேண்டிய நீ உள்ளம் தளரலாமா? ஐயா, இது என்ன மண்டபம்? என்னவா எழுதி இருக்க தெரியல? அது தெரிகிறது, ஆராய்ச்சி மண்டபம் என்று. என்ன ஆராய்ச்சி? ஏட்டச்சோட ஆராய்ச்சி. எதற்கு? அதாவது பழைய சுவடி எல்லாம் ஆராய்ச்சி அவசியமானதை வெளியிடுறதுக்காக. ஓஹோ, நல்லது. எதையும் குறை கூறுவது சுலபம், அதை கூட்டி வைப்பதுதான் கடினம் தோழரே. குறை கூறவில்லை, குற்றத்தை சுட்டி காட்டுகிறேன். நல்லது தோழரே, அடுத்த தோழியை எடுத்த வாசியம். கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். பிறகு அவ்வளவுதான். சாபாஷ். என்னையா கேலி சிரிப்பு? புலவர் பெருமக்களே, மன்னிக்க வேண்டும். அறிஞர் குழுவிற்கு நான் அருகதையற்றவனாயினும் என் அபிப்பிராயத்தை கூற அனுமதி வேண்டுகிறேன். அபிப்பிராயம் கூற அனைவருக்கும் உரிமை உண்டு. என்ன உமது அபிப்பிராயம்? என்னதான் தந்தைக்கு மகன் தான் தோன்றியாக திரிந்தாலும் கேவலம் தனம் சேர்க்காத காரணத்திற்காக மகனை வெறுக்க மாட்டான் மனமுள்ள தந்தை. ஆம், தோழர் கூறுவதில் துளி கூட உண்மை இல்லை. மனமுள்ள தந்தை என்கிறீரே, அந்த மனமுள்ள தந்தை மனமுள்ள மகனைத்தான் பறிவோடு வரவேற்பான். இதுதான் முறை. முறை அல்ல, முரண். அந்தஸ்துள்ள மகனை விட அறிவுள்ள மகனைத்தான் அன்போடு வரவேற்பான் அப்பன். இது அறிவுலகம் கண்ட உண்மை. அறிவை விட பொருளை விரும்பும் அப்பன்கள் தான் பூரணமாக நிறைந்திருக்கிறார்கள் இன்றைய நிலையில். அவ்வாறு முடிவு கட்டுவது முற்றிலும் தவறு. பெற்ற மகன் பேரறிஞனாக வாழ்ந்தாலும் சரி, பேடியாக திரிந்தாலும் சரி, பெற்றவனுக்கு பிள்ளை மேலுள்ள பாசம் பிரிக்க முடியாதது. மறுக்க முடியாத உண்மை.
அது மட்டுமல்ல, அடுத்து உண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்று தாய்க்கு தனியிடம் கொடுத்திருப்பது தண்டிக்கத்தக்கது. பேஷ். நீரென்றோ உண்மை அறிஞர். அன்னையை புகழ்வது ஆகாது என்று எதிர்க்கும் அசட்டு அறிஞரை இப்போதுதான் பார்க்கிறேன். இது ஆராய்ச்சி மன்றமா அவமான மன்றமா? புலவர் கூறியதில் தவறில்லையே. தவறில்லையா? சரிதான். அதே குளத்தில் ஊறிய மட்டதானோ நீரும். ஏனையா, தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பது கூடவா மறந்து விட்டீர்? உண்மை. அதற்காக கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் என்பது தாய்மார்களின் தனிப்பண்பு. இதில் தடை என்ன? ஏனில்லை. சாதாரண குடிசை வாழும் குடியானவன் முதல் கோடீஸ்வரன் வரை அனைவருக்கும் அவசியமானது பொருள்தானே. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று பொதுப்படையாகத்தானே கூறுகிறார் வள்ளுவரும். அதில் தாயாருக்கு மட்டும் விதிவிலக்கா? ஆகவே இந்த வாக்கியம் வகையற்றது. ஆமா, உண்மை உண்மை. அடுத்த வாக்கியமும் அதே ரகம்தான். சீர்கொண்டு வந்தால் சகோதரி. சிந்தனையாளர்கள் சம்மதிப்பார்களா இதை? ஒரே தாய் வயிற்றில் உதித்த தமையன் தமக்கைக்குள் இந்த தகராறுக்கு இடமே இருக்காது. ஏனையா, எதிரி கூறுவது எதுவாக இருப்பினும் அதை வெட்டி பேசுவதே வேலையாக கொண்ட குட்டை இறங்கிறவன் தன்னை காண சகோதரன் வந்தால் என்ன சீருடன் வந்தான் என்று எதிர்பார்ப்பதுதானையா சகோதரிகளின் இயற்கை. கணவன் வீட்டார் தன்னை கண்ணியமாக எண்ண வேண்டும் என்பதற்காவது சீர்வரிசை எதிர்பார்ப்பாள் செய்கையில் கண்ணானவள். அனைவருக்கும் வணக்கம். வருட காலத்தில் எதிர்பார்த்த வெற்றி பருவ காலத்தில் கிடைப்பதென்றால் பெரும் விந்தை அல்லவா? விசித்திரம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் விந்தைகளுக்கு என்ன பஞ்சம்? கட்ட கந்தைக்கும் கால் வைத்து கஞ்சிக்கும் தான் பஞ்சம். சுந்தரா, கண்டேன் சீதையை என அனுமான் உரைத்தது போல் கொண்டு வந்தது என்ன சொல்? எவ்வாறு எங்கே என்பதை பின்னர் அறிவு. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. என்ன? ஒன்றுமில்லையா? பொருளில்லையேனும் பொருளாதார திட்டங்கள், சாதனங்கள், சாசனங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை. விரைவாக திரும்பி வந்ததன் விவரம் என்ன? தங்களை கண்டு தகுந்த காரணங்களை எடுத்துக் கூற. காரணம் எதற்கு? திரவியம் திரட்டி வராததற்கு, திட்டங்களாயினும் நிறைவேற்றிக் கொண்டு வர முடியாததற்கு. போதும். மூளையை குழப்புகிறது உன் மூடச்சொல். காண கண்கள் கூசுகின்றன. தந்தையே, பொருள் கொண்டு வராததா தங்கள் வெறுப்புக்கு மூல காரணம்? ஓரிடந்தனில் நில்லாது உருண்டோடிடும் அற்ப பொருள் மீது ஒப்பது நியாயமா, முறையா? நிறுத்து உன் நியாயவாதத்தை. வாழ்நாளை வீணாளாக்கும் வகையற்ற பிள்ளை. அன்று புகழ்ந்தவாய் இன்று இகழ்கிறது. காரணம், பொருள் கொண்டு வரவில்லை. பொருள் கொண்டு வந்தபின் பேசு. அதுவரை என் எதிரில் வராதே. இந்நாட்டு எல்லைக்குள் நீ இருக்கக்கூடாது. தந்தைகளின் பிரதிநிதியே, அப்படியே செய்வேன். மந்திரியார் மௌனம் சாதிக்கிறார், குருமகான் குறுநகை புரிகிறார். ஏனையா, என் தந்தையின் உள்ளம்தான் இப்படியா? எல்லா தந்தைகளின் உள்ளமும் இப்படித்தானா? சுந்தரா, பெற்ற தந்தையின் பேரவா பெரும்பாலும் இதுதான். மற்ற சிலர் விதிவிலக்கு. பொருள் சம்பாதிக்க முடியாதவனை இகழ்வதோ வெறுப்பதோ பெரும் குற்றம் அல்லவா? குற்றம் என கொள்வதற்கில்லை. துள்ளித் திரிகின்ற காலத்தில் துடுக்கடக்கி பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார் தந்தை. கல்வி கற்பான், கை நிறைய பொருள் கொணர்வான், கண்ணியமாக வாழ்வான், கண்குளிர காண்போம் என்று. சம்பாதிக்க முடியாத பிள்ளையை வெறுப்பது சமூகத்திற்கே கேடு. அம்மாதிரி மனப்பான்மை பரவினால் உலகத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுமா? நிலவாது. ஆனால் இயற்கையாய் உடலோடு பிறந்த ஓர் குணம், ஆண் மக்கள் சித்தத்தில் அமைந்துவிட்ட ஓர் அற்புத குணம். அற்ப குணம் என்றால் பொருந்தும். அப்படியே வைத்துக் கொள்ளும். அந்த குணம் ஓர் யானை. அதை அறிவு என்னும் அங்குசத்தால் அடக்க வேண்டும், அகற்ற முடியாது. கொண்டு வந்தால் தான் தந்தை. அம்மா. சுந்தரா, உன்னை காணாமல் வாடி இருந்தேன். வந்து விட்டாயா? வந்து விட்டேன் அம்மா. உட்கார். போனது போல் வந்தார் புதுமா பிள்ளை என்றபடி தங்கள் அருமை பிள்ளையும் அதுபோல் தான் திரும்பி வந்தான். புதிர் போல இருக்கிறதே சுந்தரா, புரியவில்லையே. பொருள் திரட்டி வருவேன் என்று பெருமிதத்தோடு சென்றேன். பெருங்கையோடு வேகமாய் வந்து சேர்ந்தேன். ஏன்? என்னவென்று எடுத்துச் சொல்வது? மாதிரி ஏமாற்றத்திற்கு இடம் தந்ததில்லையே. இல்லை அம்மா, அதைவிட ஆச்சரியம்
ஏதும் கொண்டு வராததற்கு எனக்கு கிடைத்த கடும் தண்டனை. கடும் தண்டனை உனக்கா? கொடுத்தது யார்? என்ன தண்டனை? எனக்கு தண்டனை கொடுக்க வேறு யாரால் முடியும்? என் தந்தை வெறும் கையோடு வந்ததற்காக நாட்டை விட்டு வெளியேற்றும். பெருங்கையோடு வந்ததற்கு தண்டனை நாடு கடத்தல். இது அநியாயம், அக்கிரமம். இந்த பேரடி என்னால் பொறுக்க முடியாது. தாயே, தூக்கு தண்டனை அல்ல, நாடு கடத்தல் தான். சுந்தரா, என் செல்வமே, அந்நிய நாட்டில் நீ அனாதை போல் அலைய வேண்டியதை நினைத்தால் என் இதயம் வெடுத்து விட போல இருக்கிறது. உனக்காக நான் உன் தந்தையின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடன் வா. தாயே, தந்தையின் சுபாவம் தங்களுக்கு தெரியாததா? உன் சுபாவம் தெரியும். நான் சொல்வது போல் செய். நாட்டை விட்டு வெளியேறாதே. அந்த புறத்திலேயே தங்கியிரு. இந்த நான் துணியவில்லை. எத்தனை நாட்களம்மா என்னை நீங்கள் காப்பாற்ற முடியும்? நாட்கள் அல்ல, 10 மாதம் முன்னே சுமந்து பெற்று காப்பாற்றியது போல் எத்தனை வருஷமானாலும் காப்பாற்றுவேன். பொறுப்பு என்னுடையது. அன்பின் பெருக்கால் தாங்கள் செய்வது அரசாங்க சட்டப்படி. அறிவேன், நன்றாய் அறிவேன். உனக்காக எவ்வித தண்டனைக்கும் உள்ள ஆபத்தை ஆனந்தமாய் வரவேற்பேன். அஞ்சாமல் அனுபவிப்பேன். அம்மா, ஆலோசித்து பாருங்கள். அன்னையை ஆபத்துக்கு ஆளாக்கலாமா? நான் அறியா சிறுவன் அல்ல, அரசாங்கத்தை ஏற்று நடத்தும் ஆற்றல் உள்ளவன். அந்நிய நாட்டில் அனாதை போல் அலைய மாட்டேன் அம்மா. அஞ்ச வேண்டாம். பெரும் பொருள் திரட்டி வந்து என் தந்தையை பெருமிதம் அடைய செய்கிறேன். விடை கொடுத்து அனுப்புங்கள். குணா, எங்கே இவ்வளவு வேகமாக? என் சகோதரன் சுந்தராங்கதன் வருகிறாரா? வந்தார். வழியில் சந்தித்து வரவேற்க வேண்டாமா? கூட பிறந்தவன் என்றவுடன் என்ன குதூகலம்! ஆமாம், எல்லோருக்கும் ஏற்பட்டதுதான். நீங்கள் வருகிறீர்களா இல்லையா? அதற்குள் அவரே வந்து விடுவார். சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். பாருங்கள் அண்ணா. அன்புமிகு மைத்துனரே, வருக வருக. தங்கள் வரவு நல்வரவாகுக. அதுவே எனது ஆவல். உட்காருங்க அண்ணா. வேர்த்து வடிகிறதே. ஏண்டி பார்த்து கொண்டு பரைமரம் போல் இருக்கிற? அரண்மனையில் வேலை செய்யும் உனக்கு வீசி என்று கூட சொல்ல வேண்டும்? மாலதி, குளிர்ந்து நன்னாறு ஷர்பத் உடனே கொண்டு வர சொல். நீ போய் ஸ்நானத்துக்கு சித்தம் செய். அரண்மனையிலிருந்து நேராக வருவதாய் தோன்றுகிறது. நேராக வர பாதை இல்லாததால் வளைந்து வளைந்து வர வேண்டியது. இந்த அண்ணாவுக்கு இம்மாதிரி கற்பனை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ? இங்கே இருந்து. அண்ணா, அப்பா, அம்மா, பெரியண்ணி விஜயா, நமது அரண்மனையைச் சேர்ந்த அத்தனை மானிட ஜீவன்களும் ஆட்டுக்குட்டி முதல் யானைக்குட்டி வரை எல்லாம் சவிக்கம். சாப்பிடு அண்ணா. நன்னாரி ஷர்பத் எப்படி இருக்கிறது என்று சொல். பேஷ் பேஷ். நம் தேசத்து முறையை இந்த தேசத்திலும் பரவ செய்து விட்டாய். வந்த வேகத்திற்கேற்றா போலவே நடக்கிறது வரவேற்பும் உபச்சரிப்பும். பானம் ஸ்நானம் ஏற்பாடாகிவிட்டது. அடுத்தது போஜனம். இதோ அதற்கு நானே போகிறேன். மைத்துனர் இருவரும் பேச்சில் லயித்து விடாதீர்கள். ஆள் வந்து சொன்னதும் அண்ணாவை ஸ்நானத்துக்கு அனுப்புங்கள். உத்தரவு மகாராணி சர்க்கார். என்ன மைத்துனரே, தங்கையும் அண்ணனும் சேர்ந்து தன் தேச பெருமையை தடபுடலாக. மன்னிக்க வேண்டும். தற்பெருமை பேசுவது அற்ப புத்தி, தன் தேச பெருமையை எடுத்து பேசுவது தேசபக்தி. அரசே, ஸ்நானம் செய்ய எல்லாம் சித்தமா இருக்கிறது. இதோ. மைத்துனரே, சீக்கிரம் வந்து விடுங்கள். பட்ட மகிழ்ச்சி பரிமாறும் காட்சி. ஆஹா, பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். என் மைத்துனன் என்றைக்கும் இங்கேயே இருந்தால் எனக்கு மிகவும் சந்தோஷம். மைத்துனன் மீது உங்களுக்கு கூட அவ்வளவு அன்பு? வேறென்ன, பத்தினியின் கையால் பரிமாறி புசிக்கும் பாக்கியம் கிடைக்குமே என்றுதான். நானே பரிமாறாதால் உங்கள் மீது பிரியமில்லை என்ற அர்த்தமா? இல்லை இல்லை, வேடிக்கைக்கு சொன்னேன். என்ன வேடிக்கை? வேடிக்கை ஒன்றுமில்லை அண்ணா. உனக்கு நானே பரிமாறுவதை பார்த்து கேலி செய்கிறார். அண்ணன் மீதுள்ள அன்பின் அத்தாட்சி அல்லவா இது? சாப்பிடுங்கள் அண்ணா. உண்டு கழிப்பதற்கா கண்டு கழிப்பதற்கா? அப்படி ஒன்று அதிகமா இல்லையே. அரண்மனை விருந்து, அண்ணன் விஜயம், அன்பின் பெருக்கு. நீங்க சாப்பிடுங்க அண்ணா. அவர் அப்படிதான் கேலி செய்வார். நீயும் உட்காரு குணா. இதோ அண்ணா, உன்னுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளா ஆயிட்டது. அதற்கென்ன, இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சாப்பிட சித்தமா இருக்கிறேன். இந்த பால் பாயசத்தை தொடவே இல்லையே. உங்களுக்கு பிடித்ததாயிற்று. பால் பாயசமா? ஓ, பேஷ்.
மிகவும் நன்றாக இருக்கிறது குணா. நீங்க சாப்பிடவில்லையே? ஒவ்வொன்றாகத்தானே சாப்பிட வேண்டும். ஏன்னா ஆட்கள் யாரும் கூட வரவில்லை? அதுவா, ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் உலக வியாபாரத்துறையில் பற்பல பிரச்சனைகளை ஆராய்ந்து நுணுக்கங்களை உணரும் படிப்பினை பெற புறப்பட்டிருக்கிறார். போதும் அண்ணா, அண்ணியால் நேர்ந்த ஆபத்து இது. அடிக்கடி பிறந்தகம் சென்று உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டார். உடனே சென்று அண்ணி அழைத்து வா, உன் மனமே மாறிவிடும். அப்போது உலகமும் வெறுக்காது, வேதாந்தமும் உதிக்காது. அரசர்களில் அநேகர் ஆண்டியானது அருமை பத்தினிகளால். அண்ணா, நீ கண்ணியமா இருந்தால்தான் எனக்கு கௌரவம். அதிகார பீடத்தில் இருந்தால்தான் என் அந்தஸ்துக்கு பொருந்தும். ஆண்டி போல் அலைந்தால் ஆராய்வோம் ஆராய்வோம். கண்ணியம், கௌரவம், அதிகாரம், அன்பு